நம்ம கூட சம்பந்தம் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு தவிச்சாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்லடி. கண்மணி, தெரிஞ்சு தப்பு பண்றவங்களுக்கு தான் தண்டனை. தெரியாம தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு துடிக்கிறவங்கள தண்டிக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு கண்மணி. அதுவும் நீ இப்ப பண்றது உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிற மாதிரி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்துல நுனி கிளையில உட்கார்ந்துகிட்டு அடிக்கிளைய வெட்டுற மாதிரின்னு. இப்ப நீ பண்ற வேலையும் அதே மாதிரிதான் இருக்கு. உன் குடும்பத்தை நீயே அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்க கண்மணி. இது நல்லதுக்கே கிடையாது. நீ எனக்கு புத்தி சொல்லாத வீரா. எனக்கு எது சரி தப்புன்னு நல்லா தெரியும். நீ உன் வாழ்க்கைய பார்த்துட்டு கிளம்பு. இந்த குடும்பம்னா உனக்கு செட்டே ஆகாது. நீ இங்க இருக்கிறது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அவன் உன் கழுத்துல தாலி கட்டினத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருடி. நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். நான் மாறன் கூட வாழக்கூடாதுங்கிறது தான் உன் ஆசைனா பரவாயில்ல. உனக்காக இந்த விஷயத்துல நீ சொல்றத கேக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்ற பத்தியா, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இப்ப என்னதான் சொல்ல வர? உன்னோட இந்த பழி வாங்குற குணத்தை கை விட்டுட்டு இந்த குடும்பத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழுன்னு சொல்றேன். முடியாது. எனக்கு இனிமே வாழ்க்கை சந்தோஷம்னு எதுவுமே கிடையாது. என்னைக்கு என் ராஜேஷும் என் அண்ணனும் செத்தாங்களோ அப்பவே நான் அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் இந்த குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான். அப்ப நான் இங்கதான் இருப்பேன். என்ன மீறி உன்னால இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது. என்கிட்டயே சவால் விடுறியா? அப்படியே வச்சுக்கோ. இப்போ நீ எனக்கு அக்கா மட்டும் கிடையாது, என்னோட மூத்தார். எது? இப்போ இது என் வீடு. நான் இந்த வீட்டோட 2வது மருமக. இந்த வீட்ல உனக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. இந்த வீட்டுக்கு கெட்டதுன்னு நீ என்னெல்லாம் யோசிச்சாலும் அத நீ என்ன தாண்டிதான் யோசிச்சாகணும். அத நடக்கிறதுக்கு நான் என்னைக்குமே விட மாட்டேன். என் அக்கான்னு கூட பார்க்காம உன்னை எதிர்த்து நான் நிப்பேன். கண்மணி, உனக்கு உன் தங்கச்சியை பத்தி நல்லாவே தெரியும். ஏன் பிடிவாதத்துக்கு முன்னாடி உன்னோட இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் கால் தூசிக்கு சமம். பேசாம இப்பவே பின்வாங்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு உண்டான வழிய பாரு. இங்க வந்து ஒரு பொழுது கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு நீ ஆர்டர் போடுற. என்ன இதுவரைக்கும் நீ அக்காவா தானே பாத்திருக்க. இனிமே என்ன வேற மாதிரி பாப்ப. நீயும் என்ன நீ உன் தங்கச்சியை தானே பாத்திருக்க. என்னையும் நீ வேற மாதிரி பாப்ப. பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க வீராக்கா. மேடம். வீராக்கா நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர்க்கா. நான் கூட நீங்க கடைக்கு வந்துட்டு திரும்பி போனதும் ஏதோ கோவமா இருக்கீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சேர்ந்துட்டீங்க. நீங்களும் மாறன் அண்ணாவும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டீங்க.
எனக்கு அப்பவே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு. ஆ, என்ன எல்லாரும் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அக்கா, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆமே, அதான் உங்களுக்கு அலங்காரம் பண்ணிட்டு ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ண சொல்லி வள்ளி மேடம் சொன்னாங்க. அக்கா இங்க பாத்தியா? ஆ, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்றதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. மேடம் நீங்க இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னாங்கன்னு தெரியலையே. மேடம் சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா பாவம் அவங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லி நான் தான் எங்க அக்காவுக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்கேன். இல்லக்கா? அதனாலதான் உங்க எல்லாரும் இன்னைக்கு வர சொன்னேன். அப்படிதானக்கா? நீங்களும் மாறன் அண்ணனும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருக்கீங்க. அதான் எல்லா தடையும் தாண்டி ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. ராகவா, அண்ணி இந்த வீட்ல எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு எல்லாரும் கட்டுப்படுறதா அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அண்ணி மட்டும் மாறனையும் வீராவையும் ஏத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். இங்க பாரு, போய் எப்படியாவது அண்ணியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கு வை. டேய், அவளை பார்த்தாலே தெரியுது செம்ம டென்ஷன்ல இருக்காடா. அதுக்கு நாம ரெண்டு பேரும் எதுவும் செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அது சரி, நீ எப்படா இவ்வளவு நல்லவனா மாறின? டேய், நான் நல்லவன் தான்டா. சரி, டைம் ஆகுது, போய் பேசு. கண்மணி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. யாருமே எதிர்பார்க்கல. இருந்தாலும் முடிஞ்சதை பத்தி யோசிச்சா அது கஷ்டமா தான் இருக்கும். இங்க பாரு கண்மணி, அடுத்து என்னன்னு யோசிக்கிறது தானே நல்லது. என்ன என்னதான் இருந்தாலும் வீரா உன் தங்கச்சி, அவளே இந்த லைஃபை ஏத்துக்கிட்டு வரும்போது நாமெல்லாம் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றது தானே முறை. அப்படிலாம் கோவப்படாத. உன் லைஃபுக்காக அவ எவ்வளவோ பண்ணிருக்கா. அவ லைஃபை சரி பண்றதுக்கு ஒரு அக்காவா நீ ஏதாவது செய்யணும்ல. அப்பா சொன்னதுக்காகலாம் நீ அவகிட்ட பேசாம இருக்காத. ஆமா, நீ வீரா நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க, நிறைய நம்பிக்கையோட வந்திருப்பாங்க. வந்த உடனே அப்பா ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசிட்டாரு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மாறனை நம்பி வந்திருந்தாலும் நீங்க இந்த வீட்டில் இருக்கீங்க, நீங்களும் ஒரு வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்ல. அந்த நம்பிக்கையை நீங்களும் காப்பாற்றணும் அண்ணி. அண்ணி, நானும் ராகவனும் மாறனுக்கும் வீராவுக்கும் ஹெல்ப் பண்ணா, அவங்க கிட்ட பேசினா அப்பா கண்டிப்பா கோவப்படுவாரு. ஆனா நீங்க பேசுனீங்கன்னா அப்பா கோவப்பட மாட்டாரு. ஆமா கண்மணி, நீ தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து எப்படியாவது அப்பா கிட்ட பேசி அவங்கள இந்த குடும்பத்துல சேர்ந்தவங்கள மாத்தணும். நீ நினைச்சா அது நடக்கும். நான் அந்த தப்பை எப்பவும் செய்ய மாட்டேன். அண்ணி, அவ என் கூட பிறந்தவளா இருந்தாலும் இந்த விஷயத்துல மாமா சொன்னதுதான் எனக்கு வேத வாக்கு. அதை நான் மீறினா உங்க தம்பி செஞ்ச தப்ப நான் அப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிடும். அதை நான் செய்யவே மாட்டேன். நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. அண்ணி, கண்மணி, அடடா, அருமை. வாவ் அண்ணா, எப்படிண்ணா நம்ம ஏற்பாடலாம்? செம்மையாக்குதுடா.
ஆமாண்ணே, நெட்ல இருந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம்ல, சும்மாவா? ஆ? ஆ. ஆ. ஆனா ஒண்ணுண்ணே, உங்க தைரியம் யாருக்கும் வராது. ஏன்டா அப்படி சொல்ற? நானும் தான் ஒரு புள்ளைய லவ் பண்ணேன். கடைசியில வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. ம், ம். கல்யாணத்துக்கு நானும் தான் போயிருந்தேன். என்னால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? போனதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டேன். எவனோ ஒருத்தன் அவன் கழுத்துல தாள் கட்டிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். ஆனா நீ செம கெத்துன. ஆ? அவ்வளவு பேர் சாப்பிட்டு இருந்த வந்துட்டியா? மேடையில கையில தாலிய மறைச்சு வச்சு கட்டிட்டல, சான்ஸே இல்லண்ணே. இது ஒரு லவ். எப்படின்னா நாங்கெல்லாம் உங்க 2 பேருக்குள்ள லவ் ஓடிட்டு இருக்குன்னு அரசல் புரசலா பேசிட்டு இருந்தோண்ணா. உங்ககிட்ட வந்து கேட்டா நீ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவ. இப்ப என்னன்னா எங்க எல்லாருக்கும் முன்னாடியா மிகப்பெரிய ஒரு புரட்சி திருமணமே பண்ணிட்டியானா? புரட்சி திருமணமா? பொழுதில விட்டு புரட்டினது எனக்கு தானடா தெரியும். இனி பாரு உன்னை எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறாங்கன்ட்டு. விஷயம் தெரிஞ்சா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டீங்கடா. அண்ணா, உன்கிட்ட கிளாஸ் வரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோண்ணே. கிளாஸ் தானே, ஆ, எடுத்துட்டா போச்சு. ஆனா சேதாரம் கொஞ்சம் அதிகமாகும், பரவாயில்லையா? என்னண்ணா சொல்ற? ம். சரிடா, ஆ, நீ லவ் பண்ற பொண்ணோட மாமன் மச்சான் எவனாவது இருப்பான்ல, ஆமா. அவனுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை பொலன்னு பொழப்பானுங்க, பரவாயில்லையா? அண்ணா, ஆளப்பர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கடா. நான் பண்ணது பெரிய தப்பு. நல்ல வேலை அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணப்போ ஏதோ இறக்கப்பட்டு வந்து என்னை காப்பாத்துனா. அன்னைக்கு அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அலங்காரத்தை நீங்க வேற எதுக்காக பண்ணியிருப்பீங்க. எனக்கு நடந்ததெல்லாம் லக்குடா. ஆனா எல்லா பொண்ணுங்களும் வீர மாதிரி இருக்க மாட்டாங்க. கர்ச்சீப் நாணயற வரையும் அழுதுட்டு அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐயோ, என்னால அடி வாங்க முடியாதுண்ணா. ஆஹா. அண்ணா எல்லாம் ஓகே தானண்ணா? என்னெல்லாம் ஓகே? இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் டைமு. அதுக்கு என்னடா இப்ப? என்னண்ணா இதெல்லாம் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ண்ணா? ஐயோ ஆமா இல்ல. என்னண்ணா முழிக்கிற? டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வேலையை பாரு போ. என்னண்ணா பயமா இருக்கா? டேய் நீங்க சொல்றதாண்டா எனக்கு பயமா இருக்கு. போய் வந்த வேலையை பாருங்கடா, போங்கடா. பூ போய் கட்டு போ. இங்க குடு குடு போடா. என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் தான் பூ போடுவேன். போய் வேற வேலை பாரு. சரிண்ணே. கோ ராஸ்கல். நான் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா, என்னைக்கும் நீதானடி எனக்கு பொண்டாட்டி. ஓ என்னைக்கும் நீதானடி எனக்கு பொண்டாட்டி. அக்கா, உங்களுக்கு தான் மாறன மேல இவ்ளோ லவ் இருந்திருக்குல்ல. அப்ப அத முன்னாடியே சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க 2 பேத்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்திருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஒரு மாப்பிளைய பார்த்து அவரோட நிச்சயம் பண்ணி மணமேடை வரைக்கும் போய் உக்காந்து கடைசி நேரத்துல மாறன தாலி கட்டி. ஐயோ, நினைச்சாலே பயங்கர டென்ஷனா இருக்குக்கா. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்லக்கா. ஏய் விடுடி, சாதாரணமா கல்யாணம் நடந்திருந்தா சோசியல் மீடியா வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிருக்குமா? இப்பதான் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் கெத்து. உங்க கல்யாணம் தான் அன்னைக்கு ட்ரெண்டிங்ல நம்பர் 1 நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. நாங்கெல்லாம் போன்ல எத்தனை தடவை பார்த்தோம் தெரியுமா? என்னக்கா ஒன்னும் சொல்லாம இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நைட்னு பதட்டமா இருப்பாங்கடி. அதெல்லாம் இல்லடி, அக்கா ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா மனசுல டூயட் சாங் ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். வீரா, வீரா, அழகா இருக்க, தேவதை மாதிரி. நல்ல அலங்காரம் பண்ணிருக்கீங்க எல்லாரும். அக்கா, ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமே மாறன மாதிரி அழகான ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுங்க. அதெல்லாம் அவ பெத்து கொடுப்பா. கிளம்புங்க நீங்க.
நான் என் பொண்ணுகிட்ட பேசணும். ஏய் வள்ளி மேடம் டிப்ஸ் ஏதோ சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். வாடி ஆ, போலாம். போங்க வாய பாரு. போங்க போங்க. டிப்ஸாமா செல்ல குட்டி. வீரா, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு, நிறைஞ்சிருக்கு. நீ எப்படியும் வந்துருவேன்னு நான் காத்துக்கிட்டே இருந்த வீரா. நான் நினைச்ச மாதிரியே நீ வந்துட்ட. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்தும் வராம நீ காப்பாத்திடுவ. நீ காப்பாத்திடுவ வீரா. வீரா, நீ உன் அக்காக்காக மட்டும் இங்க வரலல்ல? வீரா, நான் திரும்ப திரும்ப அதையே சொல்றேன்னு நினைக்காத. மாற ரொம்ப நல்லவம்மா. அவ உன் மேல உயிரையே வச்சிருக்கா. உன் மனசுக்கும் அது தெரியும். நீ உன் அக்காக்காக இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம மாறன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும். கண்மணி மனசுல இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் பெருசா இருக்கு. அவ இப்போதைக்கு குழந்தை பெத்துக்க மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. என்ன குழந்தை பெத்துக்கிட்டா இந்த வீட்டோட ஒரு உறவு வந்துரும்ல, அந்த மாதிரி எந்த பந்தமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கண்மணி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. அவளை பத்தி எனக்கு தெரியும். வீரா, ஒரு குடும்பத்துல எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த வீட்டுல புதுசா ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தே எல்லா பிரச்சனையும் மறைஞ்சு போயிடும். கண்டிப்பாம்மா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கண்மணி அந்த முகத்தை பார்த்தாவது இது நம்ம தங்கச்சி குழந்தைன்னு மனசு மாறுவாள்ல. அதுக்கு நீ சீக்கிரமாவே ஒரு குழந்தை பெத்துக்கணும். சரியாம்மா? 1000 இருந்தாலும் அவ மனசுலயும் நீ அவ தங்கச்சிங்கிற பாசம் இருக்கும் வீரா. அதெல்லாம் மாறாது. இருந்தாலும் நீ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். நான் சொல்றது புரிஞ்சதில்ல? வா வலியம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குடா? பரவாயில்லம்மா. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. உனக்கு என்ன, நல்லா இருப்ப, ஒரு குறையும் இருக்காது. என் மாற இருக்கான்ல, உன்னை அவன் மகாராணி மாதிரி பாத்துக்குவான். அப்புறம் என்ன? இந்த வா. ஐயோ படபடன்னு வருது. உட்காந்து வேண்டாம் நில்லுப்போம். ஐயோ இதெல்லாம் நிஜம்தானா இல்லை கனவா? எதையுமே நம்ப முடியலையடா. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கையில என்னென்னமோ மிரக்கல் நடக்குதுடா. ஆனா அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரலையே. ஒருவேளை உள்ளுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சுட்டு வெளியே நடிக்கிறாளோ? சேச்சா, இருக்காது இருக்காது. நம்ம வீர அப்படி பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா தான் அவன் கனவுல வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கும். நீ தானம்மா? ஆமா, உன் வேலையா தான் இருக்கும். அதனாலதான் அவன் மனசு மாறி இருப்பா. ஐயோ, இப்ப வேற உள்ள வருவா. அவளை நம்ம எப்படி ரிசீவ் பண்றது? ஒரு நாள் ஃப்ரெண்டா லவரா பார்த்துட்டோம். இப்ப நமக்கு முழுசா பொண்டாட்டி ஆயிட்டா. எப்படி அவள்கிட்ட பேசுறது? இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப வீக்கா இருக்கியடா. ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். ஹாய் வீரா. சை, இது ஏன் இன்டர்வியூ கூட போற? ஐயோ வலிரனே. இது நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது. வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம்.
இந்தாங்க. ஆ ஆ ஆ ஆ பாத்து சுற்ற போது. ஆ. குடு 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 பரவாயில்ல. ஆசீர்வாதம் வீரா, பண்ணுங்க. என்ன பண்ற? இதெல்லாம் எதுக்கு? இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம். எந்திரி. வழக்கமா இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் உன்கிட்டயும் இருக்குன்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆ சி 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 உங்ககிட்ட இல்லைன்னு நான் சொல்லல. எப்பயும் போல்டா ஒரு மாதிரி இருந்து பார்த்துட்டேன்ல. இந்த வெக்கப்படுறது, தலை குனிஞ்சு நடந்து வர்றது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது புதுசா இருக்கு. அது சொன்னேன். வீரா, ஓப்பனா ஒன்று சொல்லவா? இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல. நீ எப்பயும் போல ஜாலியா இருக்கு. என்ன என்ன புதுசாவா பாக்குற? உட்காரு. இல்லங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காரு. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம். உட்காரு 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 உட்காரு.